ஃபயர்ஸ் அவர்களே, உங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் லைட்டா எனக்கு வருத்தமா இருக்கு. எப்பயுமே நீங்க வந்து ஒரு டியோவாகவே வருவீங்க. அந்த டியோல ஒருத்தவங்க மிஸ் ஆயிருக்காங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற சொல்றீங்க. அது கொஞ்சம் பார்க்க ஃபீலிங்கா இருக்குப்பா. நானும் கூப்பிட்டேன், பரவாயில்ல வாமா, பத்திரமா கொண்டு போயிடுறோம் உன்னை ரிட்டர்னு அப்படின்னு. இல்லை நான் வரல, என்னால் முடியலன்னு சொன்னாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணோம், வந்துரு பரவாயில்ல வந்துரு, அவார்டு வாங்கி டக்குன்னு ஓடிடலான்னு. இருந்தாலும் நான் வரல. பட் அதை எவ்வளவு சிரிச்சுட்டே சொல்ற பத்தியா? அதான். தெரியுது, ஒரு சந்தோஷம் தெரியுது உன்னுடைய முகத்துல. ஜுரம் நதி எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜுரம் அதனால வரல அப்படி சொல்லுவாங்க. ஆனா இவன் ஜுரம் வரல அப்படின்னாப்ல. இல்ல இல்ல bro. சரி ஓகே, பாக்குறதுக்கு ஆள் வந்து பயங்கர குரூம் ஆயிட்டு ஹீரோ லெவல் மாதிரி வந்தாச்சு. ஸோ சொல்லுங்க, உங்களுடைய படம் அப்டேட் பத்தி சொல்லுங்க. ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, பிரபு சலமன் சார் மூவி Super. சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ரிலீஸ் ஆயிடும் கூடிய சீக்கிரம் டிசம்பர்ல. ஓகே. அருண் கார்த்தி இருக்கார் இல்லையா, வந்ததுலேருந்து வந்து உங்கள்கிட்ட வந்து பல விஷயங்கள் லவ் சார்ந்தே கேட்டிருப்பாங்க. நீங்கள் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. என்னன்னா ஒரு கல்யாணம் பண்ணிட்டார், பட் இருந்தாலும் இந்த லவ் டிப்ஸ் எல்லாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுப்பாரு, அவருடைய வாழ்க்கைக்கு பயனாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுடைய காதல் பயணத்துலேருந்து, உங்களுடைய வாழ்க்கை பயணத்துலேருந்து அருண் கார்த்தி அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய லவ் டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்கப்பா. அவருக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சு, டிப்ஸே தேவையில்லையே. இப்போ மேரேஜ்க்கு அப்புறமும் ஒரு லவ் ஸ்டோரி. இப்போ வந்து சந்தோஷ் நாராயண் சார்லாம் வந்திருக்காரு, அவரோட லவ் ஸ்டோரி கேட்டிங்கன்னா அப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லவ் இருக்கணும். இல்ல, அது அவர் எனக்கு தான் டிப்ஸ் கொடுக்கணும். நானா? ஏன்னா எனக்கு இப்பதான் மேரேஜ் ஆச்சு. நீங்க அப்படியா? கொடுத்த டிப்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனாலதான் அவங்க கிட்ட கேக்குறது வேஸ்ட். நீங்க சொல்லுங்க டிப்ஸ் எப்படி இல்ல, இல்ல நீ ஹாப்பியா வச்சுக்கிறது. சிம்பிள், சரி அவ்வளவுதான். சரி எது சொன்னாலும் சரி சரி சரி, ஆமா. அதுதான் எங்க ஊர் பாஷையில இல்ல, சொல்ல. அவரு சரின்ற வார்த்தை எடுத்து பாரு, நான் சாரி சாரி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா கையெடுத்து கும்பிட்டுருவேன். ஓகே, அப்படியும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா ஸ்ட்ரைட்டா காலில் விழுந்துருவேன். அவ்வளவுதான். இந்த 3 டிப்ஸ் தான் என்ன பொறுத்த வரையும். நல்லா இருக்கு, இந்த பாய் ஸ்குவாட் பேசுறது கேட்க நல்லா இருக்கு. ஆர்குமெண்ட் ஒர்க்கே ஆகாதுப்பா, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கவே முடியாது நம்மளால. வேற எதுல வேணா ஜெயிக்கலாம், ஆனா வைஃப்ட்ட ஆர்கியூ பண்ணி சத்தியமா ஜெயிக்க முடியாது. அதை நான் என்னைக்கே விட்டுட்டேன் ஆர்கியூ பண்றதை. அது ஃபர்ஸ்ட் டிப்ஸ் உனக்கு கொடுக்கணும். ஓகே bro. தப்பி மாதிரி இருக்க, note அதனால பண்ணிக்கிறேன். கொடுத்தேன். சரிப்பா, இப்போ வந்து இப்போ நீ மேட்டர் ரொம்ப தெரியுமா, இது டெலிகாஸ்ட் ஆனோடனே இதை ஏன் பேசுனேன் அப்படின்னு சொல்லி அவ ஆர்கியூ பண்ணுவா. அதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு தான் என்னுடைய ப்ளஸ். எனக்கு என்ன, நீ வந்ததுலேருந்து ரொம்ப ஜாலியா இருக்கப்பா. இந்த மாதிரி ஜாலியா இருந்தாலே எங்களுக்கு வந்து ஆங்கர்ஸா பிடிக்காது. அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். என்னன்னா, மோனி அவர்கள்ட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பிடிச்ச விஷயம்னா அவளே பிடிக்கும், செகண்டரியே விட்டுருங்க. டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் மட்டும் வெரி இரிட்டேட்டிங் சார் மேடம் அப்படின்னா அது என்னது? ஆனா வெரி ஃபன் நோட்டு தான், ஜாலியா தான் எடுத்துப்பாங்க. நாங்க டிஸ்கிளைமர் போடுறோம். பிடிச்சத டக்குன்னு சொல்லிடலாம், பிடிக்காதத யோசிச்சு சொல்லு. ஆஹா, இவ்வளவு சீக்கிரமா இந்த பையன் ட்ரெயின் ஆவான்னு நான் எதிர்பார்க்கல. இப்பதான் கல்யாணம் ஆச்சு, ஆயிடுச்சா ஆக போதா? ஆயிடுச்சு. இவ்வளவு குயிக்கா ட்ரெயின் ஆயிருக்க பாரு. வெரி குட், வெரி குட். பிடிக்காத விஷயம் அப்படி எதுவும் இல்லை, எல்லாமே பிடிச்ச விஷயம் தான். எல்லாமே பிடிக்கும். எவ்வளவு சேஃபா கேம் ஆடுறீங்க, நாட்டி காய். ஓகே, ரியாஸ் அவர்களே வணக்கம். வணக்கம். How are you? எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சோ விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க, உங்க டீமோட வந்திருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? அதேதான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு அவார்ட் வாங்கும் போதும் நாங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கோம். ஸோ இதுக்கும் மேல நாங்க இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கோல் மாதிரி செட் பண்ணிட்டு. என்னப்பா காப்பியா? பரவாயில்ல, அவர் சொன்னா நான் திரும்பி சொல்லுவேன், அண்ணன் வழியே தம்பி, அவ்வளவுதான்.